பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே எசேக்கியா என்ற ராஜா 25 வயதிலே ராஜாவாகி 29 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ததை குறித்து, அதுவும் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து அங்கே ஆராதனை முறைகளையெல்லாம் சரிபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் முக்கியம். எனவேதான் எசேக்கியா ராஜா அங்கே, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே, என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தூபம் காட்டுகிறவர்களுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வேலைகளை அசதியாய் செய்யக்கூடாது. அசதியாய் கர்த்தருடைய வேலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த ஆராதனை முறைகள் எல்லாம் சரியாக செய்யும்படி அங்கே முயற்சிகள் எடுக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே எப்படி கர்த்தருடைய ஆலயத்திலே கீதங்கள் பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும், சுரமண்டலங்களை தம்புர்களெல்லாம் எப்படி வாசிக்க வேண்டும், சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் திட்டம் பண்ணுகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்க முடியும். சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்புகளும் சர்வாங்க தகன பலிகளுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாக இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனத்தை ஆயத்தம் பண்ணினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்களும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 30வது அதிகாரத்திலே எசேக்கியா பஸ்காவை ஆசரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே பஸ்கா எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும்? எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை தேவனாய் கர்த்தர் விடுதலை பண்ணின பொழுது பஸ்காவை ஆசரிக்கும்படியாகவும் அது ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும்படியாகவும் ஆண்டவர் மோசேக்கு கற்பித்தார். அந்த காரியங்களெல்லாம் எசேக்கியா அறிந்த பொழுது அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் திட்டம் பண்ணுகிற காரியத்தை குறித்து இங்கே 30வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் அடைவதற்கு ஒரு தன் பாவ வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். எனவே தேவனாய் கர்த்தர் திரும்புங்கள் என்று சொல்லி எசேக்கியா அங்கே அறைகூவல் விடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதல் மிகவும் அவசியம்.
அதே வழியிலே தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அவரிடம் வந்து அவரை பணிந்து பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எசேக்கியா அழைப்பு விடுக்கிறதை குறித்து 8வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உதவி வேண்டுமானால் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு பாவங்களை விட்டுவிட்டு தேவனிடத்தில் உண்மையுடன் திரும்பி வர வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களில் நிலைத்திருந்து அவற்றில் இன்பம் கொண்டிருப்பார்களானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அதைத்தான் இங்கே எசேக்கியா அங்கு ஜனங்களுக்கு கற்பிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அங்கு தேவனுக்கு ஒரு உண்மையான முறையிலே பஸ்காவை ஆசரித்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அங்கே எசேக்கியா ராஜா சபைக்கு கட்டளையிடுகிற காரியங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது என்று 27வது வசனத்திலே எழுதப்பட்டு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. தொடர்ந்து 31ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்துக்கு வேண்டிய காணிக்கைகள் திட்டம் பண்ணப்படுகிறது. எப்படி காணிக்கைகள் கொடுக்க வேண்டும், எப்படி தங்கள் ஆஸ்தியிலிருந்து தங்கள் பங்கை கொடுத்தார்கள், ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாக கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களும் எருசலேம் குடிகளுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகள், ஓய்வு நாட்களில், பாத பிறப்புகளில், பண்டிகைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகள் ஆகியவற்றையெல்லாம் ஆயத்தப்படுத்தும்படி அங்கே தேவனாகத்தை கிருபை செய்கிறார். எசேக்கியா ராஜா தன் மக்கள் அனைவரும் விளைச்சலின் முதற் பலனையும் வருமானத்தின் தசம பாகத்தையும் தங்களுடைய ஆசாரியர்களுக்கு லேபியர்களுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்ட காரியத்தை குறித்து நாம் இங்கே 4வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தேவனான கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் கண்டு ஒரு ஆசீர்வதிக்கிற காரியத்தை 10வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பாளையத்தில் பண்டகசாலையெல்லாம் ஆயத்தப்பட்டு அங்கே எல்லா காரியங்களும் சரியான முறையிலே நடைபெறுகிறது. தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவ சமூகத்திலே நம்மை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தொடர்ந்து 32வது அதிகாரத்திலே சன்னகரிப், அசிரிய ராஜா சன்னகரிப் வந்து எருசலேமை பயமுறுத்தின காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 4ஆம் புத்தகத்தில் எழுதியவர் எசேக்கியா ராஜாவின் உண்மையான நற்கிரியைகளுக்கு பின்னர் தான் சன்னகரிப் யூதாவின் மீது படையெடுத்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. தேவனிடத்தில் உண்மையாக கீழ்ப்படிய மனதுள்ளவர்களுக்கு சோதனைகள் வந்து விடுகிறது. அந்த சோதனைகளை குறித்து சன்னகரிப் மூலமாக வந்த பயமுறுத்தலை குறித்து, ஆனால் தேவ சமூகத்திலே பக்தியோடு வைராக்கியத்தோடு இருந்த அந்த எசேக்கியா ஆண்டவருக்காக அந்த ஆண்டுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். சன்னகரிப் வெட்கத்துடனே செத்த முகத்துடனே ஊருக்கு திரும்புவதை, நாடுக்கு திரும்புவதை துடித்துவது. தொடர்ந்து எசேக்கியா ராஜாவுடைய பெருமை, வெற்றி, மரணம் ஆகியவற்றையும் வேதவசனங்கள் தெரிவிக்கிறது. இந்த வேதவசனங்களை படித்து சர்வருடைய சமூகத்திலே நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வோம், ஒரு புது மகிமையை பெற்றுக்கொள்வோம், புது ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். உன்னதனான தேவன் தாமே அப்படியாகி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.